ஆர்கேஎம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சண்டே கடைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது ஆரி மெட்டீரியல்ஸ் தேர்ந்திருந்தது, அதை தான் வாங்க போயிருந்தோம். இது வுட்டில் இப்போ புதுசா வந்திருக்கு. நம்ம என்ன டிசைன் வேணுமோ இதை போட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை மாதிரி இருந்தது. அதனால இது கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருந்தேன். குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது தண்ணி பட்டா கொஞ்சம் வேஸ்ட் ஆகுற மாதிரியே தான் இருக்கு. அதனால கொஞ்சமா தான் டிசைன் வாங்கியிருந்தேன். இது பீஸ் ரேட்ல நமக்கு கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு பீஸ் 3 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் அப்படி பீஸ் ரேட்ல கிடைக்குது. இதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது ஜரி த்ரெட்டு ஏற்கனவே இருக்கு. ஆனா அது கட் ஆகிக்கிட்டே இருந்ததுனால இந்த டைம் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊசி 2 பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன், இருக்கு ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் இது நம்ம சுடிதாருக்கு எல்லாத்துக்கும் ஹேர் பேண்ட் கேட்பாங்க. பிளவுஸு சுடிதார் அடிக்கும்போது ஹேர் பேண்டுக்காக இந்த எலாஸ்டிக் வாங்கியிருக்கேன். அப்புறம் கோல்டு லேஸு, சில்வர், காப்பர் டிசைன்ஸ் லேஸ் மட்டும் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. இதுலயே கொஞ்சம் அகலமா இருந்தது. இந்த டைம் அகலம் கம்மியா இருக்கு. ஃப்ளவர் மட்டும் இருக்கிற மாதிரியா இருக்கு லேஸ் டிசைன்ல. இப்போ அது வந்திருக்கு. நாட்டு வாங்கியிருக்கேன், கோல்டு நாட்டு. கோல்டு நாட்டு எல்லாமே நம்ம இப்படி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். நம்ம ஒரு பிளவுஸுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நூல் பாக்ஸ் எப்போதுமே நான் 100 நூல் இருக்கிற மாதிரியா நம்மளே சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியா இருக்கும். அப்போ அவங்க பெரிய பாக்ஸ்ல நான் சூஸ் பண்ணி எடுத்துருவேன். அவங்க பெரிய பாக்ஸ்ல போட்டு தந்துடுவாங்க. இப்போ பெரிய பாக்ஸ் இல்லாததுனால சின்ன பாக்ஸ்ல போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மகிட்ட பெரிய பாக்ஸ் எம்டி இருக்கு, அதுல எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இது 5 பாக்ஸ் வாங்கினேன். நூல் ரேட் எல்லாமே இன்னும் அடுத்து வர்றதுக்குள்ள ரேட் கூடிரும். அதனால ஸ்டாக் இருந்தது, யாருக்கும் வாங்கி வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 100 நூல் மட்டும் வாங்கியிருக்கேன். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கோன் நூல் யூஸ் பண்ணுவேன். இது ரேர் கலர் எல்லாமே அதில் கோனில் வராது. அதனால நான் சின்ன நூல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் காப்பர் லேஸு, சில்வர் லேஸு, டிசைன் லேஸ் வாங்கியிருக்கேன். ஹூக்கு நம்ம மதுரை சைடில் 2 சைடுமே ஹூக்கும், அதாவது ஹூக்கும் ரெண்டுமே ஸ்டிச் பண்ற மாதிரியா இருக்கும். வி அடிச்சு போட மாட்டாங்க, யாராவது தான் போடுவாங்க. அதனால ஹூக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப இது கோன் நூல். நான் இதுதான் அதிகமா யூஸ் பண்றது. முக்கியமான கலர் ரெட்டு, ரோஸு, இங்க் ப்ளூ இப்படி கலர்ஸ் எல்லாம் அதிகமா போகக்கூடிய கலர்ஸ், ப்ரௌனு இப்படி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம அந்த நூல் விட இது ரேட் கொஞ்சம் சௌரியமா இருக்கும் நமக்கு மொத்தமா வாங்கும்போது. அதுக்கப்புறம் இது காப்பர் பீட்ஸ் வாங்கியிருந்தேன், ரவுண்ட் பீடு. இது அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸு. இதுவும் ஒரு பஞ்சா தான் வாங்கியிருந்தேன். இப்போ எனக்கு ஆரி ஸ்டிச் பண்றதுக்கு போடுறதுக்கு எனக்கு காப்பர் தான் ஆர்டர் வந்திருக்கு. அதனால இப்போ வர்றதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பர்லயே தான் எல்லாம் வாங்கியிருக்கேன். கோல்டு எல்லாமே ஸ்டாக் இருக்கிறதுனால காப்பர் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இது ரைஸ் பீடும் இருக்கு, கோதுமை பீடும் இருக்கு. ரெண்டும் கலந்து ஒன்னா முடிச்சு போட்டு வச்சிருக்கு. அதனாலதான் தனித்தனியா எடுத்து காமிக்கிறேன். இது கோதுமை பீட்ஸ், அது ரைஸ் பீட்ஸ். இது சுகர் பீட்ஸ். காப்பர்ல மட்டும் வாங்கியிருக்கேன். ஏ ஸ்டார் பிராண்ட் வாங்கியிருக்கேன். இது நம்ம ஸ்டோன் ஒட்டக்கூடிய இது 7000. அது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்ன, உடனே யூஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அது வேஸ்டா போயிடும். இது நம்ம டாப்ல எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம், எலாஸ்டிக்கு. அதனால 1/4 இன்ச் எலாஸ்டிக் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் டியூப் பீடு காப்பர்லயும் கோல்டுலயும் வாங்கியிருக்கேன். அடுத்து ஒரு பிளவுஸுக்கு காப்பர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால வாங்கியிருக்கேன். இது நம்ம கிராம் அளவு தருவாங்க, 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு. காப்பர் மட்டும் ரேட்டு கூட தான் இருக்கு இப்போ, ஏன்னா ட்ரெண்டிங்கா காப்பர் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால காப்பர் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இது அந்த 7000 ப்ளூவை போட்டு இந்த ஸ்டோன் எல்லாம் ஒட்டினோம்னா நல்லா நின்றுக்கணும். ஆனா ரொம்ப அடிச்சு துவைச்சா கீழே விழுன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டுனா இதை அதிகமா யூஸ் பண்ணணும்.
இவ்வளவு மெட்டீரியல் நேற்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் சண்டே. நம்ம ஹோல்சேல் கடையில தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லா இருக்கா, வேற என்ன எது மாதிரியா வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரியா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோ ஏதாவது தேவைன்னா பிளேலிஸ்ட்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. இந்த இந்த வுட்டு டிசைன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.